இன்றைய அரசியல் சூழலில் சமூக வலைதள பக்கங்களில் ரீல்ஸ் சுற்றுவதும் பஞ்ச் டயலாக் பேசி கைத்தட்டல் வாங்குவது மட்டுமே அரசியலாக மாறிவிட்ட நிலையில் ஒரு உண்மையான முதல்வர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. மொழி மற்றும் மத உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதை விட்டுவிட்டு நாட்டின் வளம், மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து சிந்திப்பவரே உண்மையான மக்கள் தலைவர் ஆவார். சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்ற தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் அவர் முன்வைத்த யோசனைகள் வெறும் அரசியல் அறிக்கைகள் அல்ல, மாறாக தென்னிந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தொலைநோக்கு திட்டங்களாகும். சென்னை, பெங்களூரு மற்றும் அமராவதி ஆகிய 3 முக்கிய பெருநகரங்களை இணைக்கும் வகையில் அதிநவீன புல்லட் ரயில் சேவை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அவரது கோரிக்கை இன்றைய பொருளாதார தேவையின் உச்சமாகும். இதுபோன்ற திட்டங்களே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு தொழில் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புகளுக்கும் இது மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதனை விட மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் பல டிகேடஸாக தொடரும் நீண்டகால நீர் பிரச்சினைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக கோதாவரியுடன் காவிரியை இணைக்க வேண்டும் என்ற அவரது குரல் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாகும். கங்கை, காவிரி, கோதாவரி போன்ற பெருநதி நீர்களை இணைப்பதன் மூலம் எந்த ஒரு மாநிலமும் தண்ணீருக்காக தவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தனிப்பட்ட அரசியல் லாபங்களை ஓரங்கட்டிவிட்டு நதிநீர் இணைப்பு திட்டங்களில் அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருப்பது அவரது முதிர்ந்த அரசியல் தலைமைத்துவத்திற்கு சான்றாகும். இன்றைய காலகட்டத்தில் மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அந்த மாநிலம் எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்கிறது என்பதை பொறுத்து அமைகிறது. ஒரு பக்கம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன்ற தலைவர்கள் கூகுள் முதல் பல உலகளாவிய நிறுவனங்களை ஈர்ப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையிலான தொழில் போட்டியில் முன்னிலை பெறுவதற்கும் இரவு பகலாக உடைத்து வருகின்றனர். ஆனால் இத்தகைய ஆரோக்கியமான வளர்ச்சி போட்டியில் கவனம் செலுத்த வேண்டிய சில மாநிலங்கள் தேவையற்ற சர்ச்சைகளிலும் கொள்கை ரீதியிலான முரண்பாடுகளிலும் சிக்கி தவிப்பது வருத்தத்திற்கு உரியது. ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் முதலீடுகளை ஈர்க்க தீவிரமாக போட்டியிட்டு வரும் நிலையில் தமிழகமோ நீட் தேர்வை மையமாக வைத்து அரசியல் செய்வது வியப்பு அளிக்கிறது. அண்டை மாநிலங்களான காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் நீட் தேர்வு நடைமுறையில் உள்ள போது தமிழகத்தில் மட்டும் அதை எதிர்க்கும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன மாதிரியான அரசியல்? இது தமிழக மாணவர்களின் திறமையை குறைத்து மதிப்பிடுவதா அல்லது தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்கும் செயலா என்ற கேள்வி எழுகிறது. தமிழகத்தை போராட்டக் களமாக வைத்தால் முதலீடுகள் வருவதை தடுக்க முடியும் என நினைக்கிறதோ என்னவோ என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.